சார் முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்கள் வந்து ஏசில தான் இருப்பாருன்னு சொல்லி திருச்சி சிவா சார் இது வந்து முன்னாள் முதல்வர் காமராஜர் பற்றி திமுக எம்பி திருச்சி சிவா சர்ச்சையாக பேசியுள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் பதிலளித்துள்ளார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரி, எப்பவுமே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி புதுசாக ஆரம்பிக்கிறவங்க வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை எதிர்த்து தான் ஆரம்பிப்பாங்க. யாருமே வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக புது கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்க, ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக தான் ஆரம்பிப்பாங்க. அதனால் இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அங்கே இருக்கிற பாஜகையும் அவங்க வந்து விமர்சனம் பண்ணுறது இயல்பாக தான் இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு ஏன் இப்போ விமர்சனம் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. பண்ணாங்கன்னா அது பாஜகவோட போய் சேர்ந்துருக்கிறதுனால அதை விமர்சனம் பண்ணிருக்கு. சார் முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்கள் வந்து ஏசில தான் இருப்பாருன்னு சொல்லி திருச்சி சிவா சார் இது வந்து திருச்சி சிவா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பார்லிமெண்டேரியன். அவருக்கு நிறைய அனுபவம் உண்டு. பொது வாழ்க்கையில் வந்து 50 வருஷத்துக்கு மேலே இருக்கார் அவர். ஆனால் அவர் சொல்கிற சம்பவம் வந்து 2 முன்னாள் முதல்வர்களே சம்மந்தப்பட்டது. அந்த 2 முன்னாள் முதல்வர்கள் இப்போ இல்லை. அதனால் இவர் சொல்கிறதுக்கு வந்து ரைட்டாக தப்பான்னு சொல்கிறது கூட யார்ட்டையும் போய் கிளாரிஃபிகேஷன் கேட்க முடியாது. ரெண்டாவது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற மைய பிரச்சனைகள் நிறைய இருக்குது, அதை பற்றி பேசுவோம். அதை பற்றி தமிழ்நாட்டில் பேசாமல் இந்த மாதிரி சரித்திர பிரச்சனைகளில் சரித்திரத்தில் இவர் அப்படி சொன்னார் அவர் இப்படி சொன்னாருன்னு பண்ணி சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு பிரச்சனையும் கிடையாது சார். இதெல்லாம் ஒருத்தர் பேசுறதுனால கிடையாது. கூட்டணி, இந்த கூட்டணி வந்து வலிமையாக இருக்கு. பாராளுமன்றத்தில் எப்படி ஜெயிச்சோமோ அதே மாதிரி சட்டமன்றத்திலையும் ஜெயிக்கிறதுக்கு இந்த கூட்டணி ஒற்றுமையாக சார். அஜித்குமார் மரணத்துக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவும் செய்யலைன்னு சொல்லி அவங்க குடும்பத்தினர் வந்து சொல்லிட்டு இல்லை, அவங்க அப்படி சொல்ல முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை அவங்க வந்து அமைச்சரே போய் பார்த்துருக்காங்க. இப்போ முதலமைச்சர் வந்து அந்த தாயாரிடம் மன்னிப்பு கேட்டிருக்காரு. நான் சொல்கிறேன், என்ன செஞ்சாலும் ஈடாகாதுன்றதை நான் ஏற்றுக்கிறேன். அந்த அவர் தம்பிக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, மனம் கொடுத்துருக்காங்க. நஷ்ட ஈடு கண்டிப்பாக கொடுப்பாங்கன்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.